எண்ணும் எழுத்தும். Term 1, Classes 4 and 5, Module 3. Term 1ல first 2 modules successfully complete பண்ண உங்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். Day 1 starts with greetings. Fun with English in and out activityல ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளில் நிற்க சொல்லி நாம மிடில் நின்று ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவுட் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஆல்டர்னேட்டிவாக சொல்லும்போது நாம் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம் ஸ்டாப் சொல்லும்போது எந்த ஸ்டூடெண்ட் கடைசியாக சொன்னாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டை 1 ஸ்டெப் சர்க்கிள்குள்ளே வர சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் இன் அப்படின்னு சொன்னால் வாட் டு யூ see in your house அப்படின்னு நாம் கேட்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட் இன் மை ஹவுஸ் ஐ see my father, my pet, sofa போன்றவற்றை சொல்ல நாம் என்கரேஜ் பண்ணணும். அதே போல் அவுட்னு சொன்னால் வாட் டு யூ see when you go out அப்படின்னு நாம் கேட்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் when I go out I see cars, trees, buildingsனு சொல்ல நாம் என்கரேஜ் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும். Next, introducing the story Robot Expo for Class 4. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. Pictures of a giant wheel, a cotton candy and big appalam காட்டி where do you get cotton candy? Where do you see a giant wheel? Where do you get big appalam? போன்ற questions நாம கேட்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் we get cotton candy and a big appalam in exhibitions. We can see the giant wheel in an exhibition அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல நாம என்கரேஜ் பண்ணணும். ரோபோட் எக்ஸ்போ ஸ்டோரியை பைலிங்குவலா நாம நரேட் பண்ண பிறகு அவங்க ஒர்க் புக் கொடுக்கப்பட்ட ஸ்டோரி பேராகிராஃப்ஸை ரீட் பண்ண வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ரீட் பண்ண வச்சு அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண என்கரேஜ் பண்ணணும். ஒன்ஸ் 3 குரூப்ஸும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு ஒவ்வொரு குரூப்பும் ஆன்சர்ஸை லவுடாக ரீட் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட், இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி லாஸ்ட் இன் ஸ்பேஸ் ஃபார் கிளாஸ் 5. ஒரு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய நேமை சொல்லணும். அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வேர் டு யூ லைக் டு கோ வித் யோர் ஃப்ரெண்ட் ஆன் ஹாலிடேஸ் ஆர் இன் த வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு நாம கேட்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணணும். இப்போ நாம there were 2 friends, Amudan and Nilavan. One day they both visited an interesting place. Can you guess where they would have gone? அப்படின்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணணும். நாம are you all eager to know where they visited? Listen to the story carefully அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இன் ஸ்பேஸ் ஸ்டோரியை பைலிங்குவலா நரேட் பண்ணணும். ஸ்டோரியை நரேட் பண்ண பிறகு அவங்க ஒர்க் புக் கொடுக்கப்பட்ட ஸ்டோரி பேராகிராஃப்ஸை ரீட் பண்ண வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ரீட் பண்ண வச்சு அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண என்கரேஜ் பண்ணணும். ஒன்ஸ் 3 குரூப்ஸும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு ஒவ்வொரு குரூப்பும் ஆன்சர்ஸை லவுடாக ரீட் பண்ண வைக்கணும். Thus, Day 1 comes to an end. Thank you. Day 3 starts with Day 1 Fun with English in and out activity. 3A Large Group Activity. Creating a greeting card with wishes for classes 4 and 5. Materials needed: picture cards of festivals and celebrations. Studentsக்கு ஒவ்வொரு picture card காட்டி what festival is this? How do you wish your friends and relatives for this festival? அப்படின்னு நாம கேட்கணும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் this is Diwali and I wish you happy Diwali. This is Christmas and I wish you happy Christmas. This is Ramzan and I wish you happy Ramzan போன்ற விஷஸை சொல்ல நாம என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட shall we prepare greeting cards for some festivals and celebrations அப்படின்னு சொல்லி கிளாஸை 4 குரூப்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரும் சில மாடல் greeting cardsம் கொடுத்து greeting cards செய்ய சொல்லணும். ஒன்ஸ் greeting cards ப்ரிப்பேர் பண்ண பிறகு குரூப்ஸில் greeting cardsை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி
பார்த்த பிறகு கிளாஸ் ரூம்ல ஹேங் பண்ண வைக்கணும். How do you convey your greetings to your friends or relatives who are far away for various festivals? அப்படின்னு நாம கேட்டு அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணி நாம nowadays we are using mobile phones to convey our greetings or wishes. Earlier, people conveyed their wishes or greetings only through letters அப்படின்னு நாம எக்ஸ்பிளைன் பண்ணணும். With this, Day 3 comes to an end. Thank you. Day 4, Large Group Activity, Writing an Informal Letter for Classes 4 and 5. தேவையான மெட்டீரியல்ஸ் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுத்த இன்ஃபார்மல் லெட்டரை நாம போர்டில் டிஸ்ப்ளே பண்ணி ஒவ்வொரு பார்ட்ஸும் லைக் டேட், greetings, பாடி ஆஃப் த லெட்டர், க்ளோசிங் அண்ட் சிக்னேச்சரை நாம சொல்லணும். இந்த பார்ட்ஸ் எல்லாவற்றையும் வேர்ட் கார்ட்ஸா எழுதி ஒரு பவுல்ல வைக்கணும். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கார்டு எடுத்து சத்தமா ரீட் பண்ணி போர்டில் டிஸ்ப்ளே பண்ணப்பட்ட லெட்டர்ல பேஸ்ட் பண்ணணும். இது போல டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்ல கொடுத்த சாம்பிள் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இட்ஸ் யோர் டைம்ல கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாடியூல்ல ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருந்தாலோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ரெயின்போ ஸ்டார்ஸ்ல கொடுக்கப்பட்ட ஃபார்மட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் பேச நாம என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ.